அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரிஃப்ரெஷ் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பிறக்கும் போது இயற்கையாகவே முருகப்பெருமானினுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய 12 நட்சத்திரங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்கள் இருப்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த 27 நட்சத்திரங்களில் மிக மிக முக்கியமான 12 நட்சத்திரங்களுக்கு மட்டுமே முருகப்பெருமானினுடைய பரிபூர்ணமான அருள் கிடச்சிருக்கு, நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே இந்த 12 நட்சத்திரங்களில் பிறந்த நபர்களுக்கு இயல்பாகவே முருகப்பெருமானினுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதுமே இருக்குமாமா. அதனால் இந்த வீடியோவில் நம்ம அந்த 12 நட்சத்திரங்களும் என்னென்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து உங்களோட நட்சத்திரங்கள் இந்த 12 ராசிகளில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய முருகப்பெருமானின் அம்சத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள். பொதுவாகவே பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் அப்படின்னு சொல்லி பழமொழிகள் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தலைமைத்துவ பண்பும் ஆளுமை பண்பும் அதிகமாக இருக்குமாம். இது எதனால் அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரத்தின் மீது முருகப்பெருமானினுடைய பரிபூரண பார்வையும் விழுவன் காரணமாக முருகப்பெருமானினுடைய இயல்புகளான அதிக வீரம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, துணிச்சல் போன்ற குணங்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் பரணி நட்சத்திரக்காரர்கள் தொடர்ச்சியாக முருக வழிபாடு செய்து வரும் மூலமாக இவர்களினுடைய எதிர்கால வாழ்க்கை செம்மைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இரண்டாவதா முருகப்பெருமானோட அம்சத்தில் பிறந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்கள் அப்படின்னே சொல்லலாம். இது எதனால் அப்படின்னா புராணங்களின்படி முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரமாக இருந்தாலுமே தன்னை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வகையில் அவர்களுடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தை தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகவே மாற்றி இருக்காரு முருகப்பெருமான். அதனால தான் கிருத்திகை அன்று முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதாகவும் சொல்லப்படுது. அதனால நீங்கள் ஒருவேளை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே முருகப்பெருமானினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து மூணாவதாக திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு முருகப்பெருமானினுடைய பரிபூரணமான அருள் கிடைச்சிருக்குமா. அதே சமயத்தில் இவர்களுக்கு முருக வழிபாடு செய்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ஒருவேளை திருவாதிரையில் பிறந்தவங்களாக இருந்தால் உங்களையே நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நீங்கள் மற்ற கடவுளை வழிபடுறதை காட்டிலும் முருகனை வழிபடும் போது உங்களுக்குள்ளாவே ஒரு உள்ளார்ந்த அமைதியும் ஒரு இன்பமயமான எண்ணமும் உருவாகிறத கவனிக்க முடியும். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக முருக வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறந்த பலன் கிடைக்குமாம். அடுத்து நாலாவதாக பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானினுடைய தெளிந்த ஞானம் இருக்குமாம். பொதுவாகவே இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் மிக சிறந்த அறிஞர்களாகவும் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் தந்தைக்கே உபதேசம் செய்த மகா ஞானியான முருகப்பெருமானினுடைய பரிபூரணமான அருளும் இந்த நட்சத்திரத்துக்கு இருப்பதன் காரணமாக இவர்கள் மிக சிறந்த ஒரு ஞான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருப்பார்களாம். அடுத்து அஞ்சாவதா ஆயில்யம் நட்சத்திரம். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானினுடைய குணங்கள் நிறையவே இருக்குமாம். கருணையின் வடிவமான கந்த
பிராணின் குணங்கள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருப்பதன் மூலமாக இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக அளவான கருணை குணம் கொண்டவர்களாகவும் அனைவர் மீதும் பரந்துபட்ட அன்பினை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்து 6வது பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் இயல்பாக முருக பக்தர்களாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க ஒருவேளை பூர நட்சத்திரக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக முருக வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து 7வது விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமானே அவதரித்ததாக சொல்லப்படுது. அதனால் நீங்கள் விசாக நட்சத்திரக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிபூர்ணமான முருகப்பெருமானினுடைய அம்சங்கள் அனைத்துமே 100% இருக்குமாமா. அதனால் நீங்கள் தொடர்ந்து முருக வழிபாடு செய்வதன் மூலமாக மோட்சகதி அடையப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அடுத்து 8வது அனுசம் நட்சத்திரம். இந்த அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே அதிக அளவான கடவுள் நம்பிக்கை இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முருக வழிபாடு செய்கிறது அப்படின்னா இவர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் அனுச நட்சத்திரக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து முருக வழிபாடு முருகனுக்கான விரதங்களும் மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதுமே நல்ல சிறந்த பலன்கள் கிடைக்குமாமா. அடுத்து 9வது மூல நட்சத்திரக்காரர்கள். இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் அழகிய வடிவான முருகப்பெருமானினோட அம்சத்தில் இருப்பதனால மிகவுமே அழகான நபர்களாக இருப்பாங்க. நீங்களும் முருக வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் உண்டாகும். அடுத்தது 10, 11, 12வது நட்சத்திரங்களா உத்திராட்டம், சதயம், ரேவதி நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறந்த நபர்களுக்கு கந்தனுடைய பரிபூர்ணமான அருளும் கருணையும் கிடைக்குமாமா. அதனால நீங்களும் முருக வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல பலன்களை பெற முடியும். சரி நண்பர்களாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஒரு நல்ல பிள்ளையாக கூட இருக்கலாம். யாரையுமே எந்த உறவாக இருந்தாலும் சரி, உனக்கு எப்பொழுதும் உயிரை கொடுக்கும் உறவாக இருந்தாலும் சரிதான். உங்கள் இருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் யாரையும் அனுமதிக்காதீர்கள். உங்களுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசு. இங்கு என்ன பேச வேண்டுமோ அதை உன் துணை நேரடியாக உன்னிடம் வந்து பேசட்டும். நீ என்ன பேசுவது நேரடியாக வந்து துணையிடம் பேசு. மற்றபடி நடுவே ஒரு பாலத்தை உருவாக்கி அதன் மூலமாக மற்றவரை எப்பொழுதுமே பேச வைக்காதீர்கள். உங்கள் இருவருக்கும் உள்ள இடைவெளியானது எப்பொழுதும் நெருக்கமாகத்தான் இருக்க வேண்டும். எப்போது இடைவெளி வருகின்றதோ அப்பொழுது இன்னொரு நபர் உன் வாழ்க்கையில் புகுந்து உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம். இதை தவிர நீ நினைப்பது போல ஒரு நபர், அதாவது என் தங்கமே, உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு என்றென்றைக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் மட்டும் இருந்தாலே போதும். இந்த தாயானவள் உன் இரு கரங்களை பற்றி கொண்டு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக வந்து கொண்டேதான் இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.